ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம வீடியோவில் பிடிக்கரணை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். பிடிக்கரணை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கரணக்கிழங்கு, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி சேர்ந்தது தான் இது. இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் நீளவாக்கில் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் ஒரு 10 நாள் அப்படியே வெங்காய கூடையில் அந்த மாதிரி ஓப்பனாக போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா காஞ்ச அப்புறமா தான் நீங்கள் அதை சமைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த காரம் போகும், தொண்டை எரிச்சல் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி பச்சையாக நீங்கள் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா தொண்டையில் குத்துற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் வரும். ஸோ இதுதான் பிடிக்கரணை. இது வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது, அல்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தும், வயிற்று புண்ணு ஆற்றும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஏன்னா மண் நிறையா இருக்கும் அதில். கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நிறைய விசில் விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அப்படியே நம்ம வதக்கும் போது ரொம்ப வறுவல் கூழாக போயிடும். ஸோ 2 விசில் விட்டிங்கனாலே போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப அப்படியே குழையாமல் மீடியமாக கரெக்டாக ஒரு 80% வெந்திருக்கு. அந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். இந்த கத்தியை உள்ளே விட்டால் போகுது இல்லையா, அதனால நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பிடிக்கரணை கிழங்க தோலை நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி துண்டு பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நல்லா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வறுவலுக்கு, வத்த குழம்புக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு. நீங்கள் வதக்காமல் பச்சையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பச்சையானா கொஞ்சமாக லைட்டாக சிலர் வதக்கிட்டு போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. சாம்பாருக்கு, மற்ற இந்த மாதிரி பருப்புக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வதக்கலைனாலும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் நல்லா வதக்கி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து அதையும் வதக்கணும். நல்லா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஒன்று நல்லா வதங்கின அப்புறமா அடுத்தது போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா கூழாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறமா தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். வறுவலுக்கெல்லாம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சேர்ந்து வந்துருச்சு நல்லா. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் அதையும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கும் போது, இந்த மிளகா இதெல்லாம் வதங்கும் போது நம்மளோட வறுவலுக்கு கலர் சூப்பராக வரும். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு கலர் வரும். ரொம்ப நேரம் ஹைலெல்லாம் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் வறுக்காதீங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு
தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்கு சேர்க்கறதுன்னா அந்த மசாலாலாம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகி நம்ம கிழங்கு போடும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிழங்குல படும்போது மசாலா நல்லா அதில் கோட்டிங் ஆகும். அதனால தான் தண்ணி விட்டுக்கிறோம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிடிக்கரணையை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மசாலாலாம் சூப்பராக அந்த கிழங்குல இறங்கும். இப்போ இது நல்லா சேர்த்துட்டு கிழங்கு பாருங்கள் நல்லா குழையாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா முக்கால் தான் வெந்திருக்கு. இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் கிழங்கு. அதே சமயத்தில் உடையாமையும் குழையாமையும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியும் சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும்போது நல்லா கொத்தமல்லி பொடியை நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய பிடிக்கரணை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பாருக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.